டேய் பாம்புலாம் இருக்கும்டா குணால் அங்க. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? உனக்கு டைம் சரியில்லடா, ஜோசிகார் சொல்லிக்கிறாரா, அமைதியாரான்னு சொல்லிடுறாங்க. அப்ப கம்முன்னு வா, வீட்டுக்கு போலாம். இப்படியே போட்டோ எடுத்துன்னு வீடியோ எடுத்துன்னு கடைசி வரைக்கும் போய் சேர்ந்த மாதிரி தான்டா. டே ஏன்டா இப்படி பண்றீங்க? கண்டிப்பா இதை வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பு. ஆனா பாத்துட்டு அப்புறம் நீ இருப்பேன்னு தெரியல இப்படி ரோட்ல நின்று எடுத்தினா. டைம் 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு மேல நல்ல சாப்பாடே கிடைக்காது. ஆமா, இந்த 7:30 to 8:30 அந்த ரேஞ்சில தான் ஹோட்டல்ல நல்லா இருக்கும். அதுக்கு மேல போச்சுனாலே அவனுங்க போடுறதுதான். ஒரு சாப்பிடுற விஷயம் ஒரு பேஷனட்டா இருக்கீங்க. கரெக்டா சாப்பிடுறது முக்கியமா? கரெக்டா. ஆனா இப்போ சில பேர் வந்து அதே வந்துட்டு ஓடிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க. அதாவது நம்ம இன்னும் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணல, புரியுதா உங்களுக்கு? 6 மணிக்கு கிளம்பி 10 மணி வரணும்னு சொன்னேன் கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட. அவங்க போன் பண்ணி என்ன சொல்றான், எங்கடா இருக்க வாடா, உன்னை தவிர மீதி எல்லாம் வந்துட்டாங்கடா அப்படின்றான். நான் வந்து ஒரு 11 மணி சொல்லிடுறேன் வரன்ட்டு. நீங்க வந்து இதுல திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு போலாம், போற வழி இங்க நிறுத்து அங்க நிறுத்துனீங்கன்னா ரிசப்ஷன் தான் 6 மணி. ஷர்ட் வந்து அயன் பண்ணல, அது மட்டும் எங்கன்னா எதாவது ஒண்ணு விட்டு வந்துறீங்க, இல்ல ஏதாவது எங்கன்னா போட்டு வந்துறீங்க. போட்டு வந்தது நீ. நல்ல ஹோட்டலா பாருங்க, அதெல்லாம் ஓட்டுறீங்களா? ஒழுங்கா அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம். கூட்டமா இருக்குடா, அங்க போய் 1/2 மணி நேரம் நிக்கணும்டா, அதுக்கு டிராவல் பண்ணலாம். 2 தோசை இட்லி சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வந்து 5 நிமிஷம் ஆயிட்டு போனோம்யா. அவசரப்பட்டு கூடாது ஆட்சியில வெயிட் பண்ணி நமக்கான ட்ரெயின் வரும்போது ஏறி போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசினா அப்படியே தள்ளி விட்டுருவோம் கால்களுக்கு வந்து. ஒரு ஹோட்டல் போச்சு, எல்லாருமே சின்ன ஹோட்டல் தானே இருக்கும். ஆமா, இப்போ நம்ம ராணிப்பேட்ல இருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு டாப் இருக்கும் பாரு, இந்த பாரு பக்கத்துல டாப்லாம் கட்டிருக்காங்க பாரு. சொல்லுப்பா. பில்டிங் டெரஸ்ல கட்டணும் டர்ஃப். சரி இதுக்கு பேரு என்னப்பா? கிரவுண்ட்ல கட்டணும் டர்ஃப் கிடையாது. இந்த பாரு ராணிப்பேட்டை மகரம் திருவண்ணாமலை வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். சொல்றா நம்ம ஆளுங்களோட மென்டாலிட்டி எவ்வளவு ஸ்லோவா போனாலும் பின்னாடி போக மாட்டாங்க. ஓவர்டேக் பண்ணிட்டு ஸ்லோவா போவாங்க. ரைட்ரா, கரெக்டா குணால். பின்னாடி நான் ஏன் போனோம்? ஆனா அவங்க எப்படி எந்த அளவுக்கு ஸ்லோவா போவாங்கன்னா நம்மளே போய் அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவோம். திரும்பி கிராஸ் பண்ணுவாங்க. திரும்பி கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மாட்டோம், போனே பண்ண மாட்டான். பணம் எடுக்க மாட்டியா? எட்டதுண்டா அதுக்குள்ள முடிச்சுக்கிறாங்க டிஃபனாங்க. எங்க அங்க இருக்கு, நீ பாட்டு மாட்ட. டேய் நான் வந்தேன். சூப்பர் சீனிவாசா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எழுத்து கூட்டி பச்சுக்கிறான் பாரு. டிஎன்ஏயுல ஒரு பிஜி சீட் படிக்கிற பையன். நல்லா பார்க்காத, நல்லா பார்க்காத. வேற அவ்வளோதான் சாப்பிட போன நினைக்கிறேன். ஒழுங்கா அங்கேயா அன்னலட்சுமி சாப்பிட்டுருக்கலாம். அன்னலட்சுமியில சாப்பிடலாம் நினைச்சேன், தாண்டி வந்துட்ட பிறகு சொல்றீங்க. சரி திருப்பத்துக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துச்சு. 20 கிலோமீட்டர் திரும்பி போய் ஷூ எடுத்து வரியா? டேய் நானும் நிறுத்த மாட்டேன் சொல்றேன், கடை இல்லடா. நிறுத்த மாட்டேன்னு சொல்லிதான் தாண்டி வந்த. டேய் அங்க கூட்டமா இருந்துச்சுடா. அப்படி சொல்லு, நிறுத்த மாட்டேன்னு சொல்லாத. டேய் என்னடா வில்லன் மாதிரி சொல்றீங்க. எல்லாரும் வந்துட்டோம். அப்படியா? ஆர்னி போறோம், மாஸ் பண்றோம். அந்த கடையில சாப்பிட்டா எந்த கடை? டேய் அது எங்க உள்ள இருக்குடா, வேற கடைக்கு போலாம்டா. இதே மாதிரி மச்சான் கிராண்ட் போலாம்னா
நீ என்ன பண்ண பாண்டியன் கூட்டமா இருக்குன்னு அங்க போய் கேன்சல் பண்ணி போய் பில்ல திட்டிட்டேன். அதாவது சாப்பிடுறதுக்கு, அப்புறம் ட்ரெஸ் போடுறதுக்கு, அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. சரி, மூணுத்துக்கும் நம்ம செலவே பார்க்க கூடாது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஒண்ணு இருக்குது சரியா, தமிழ் மீம்ஸ்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுல வந்து இந்த மாதிரி லைஃப் ரிலேட்டடா சில கோட்ஸ் எல்லாம் போடுவாங்க. தம்பி அதை படிச்சு வந்துருக்காரு இன்னைக்கு. ஏய் வழி சொல்ற, எப்படி லெஃப்ட் போகணுமா? பாக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகுதுடா, பாருங்கடா ஹோட்டல் எதுனா இருக்கானு. அங்க இருந்துச்சு வந்துடா. 2 இடம் 2-3 இடம் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நான் நிறுத்தலன்றதான் சொல்றீங்க, கண்டி ஹோட்டல் காட்ட மாட்டீங்க. அதாவது சாப்பிடுறதுக்கு, அப்புறம் ட்ரெஸ் போடுறதுக்கு, அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. சரி, மூணுத்துக்கும் நம்ம செலவே பார்க்க கூடாது. தம்பி நீங்க தான் சொன்னீங்க மூணுத்துக்கும் காசு பார்க்க கூடாதுன்னு. ஹை கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஹோட்டல் இதுதான். வா போவா, தோசை 100 ரூபாய் நான் போயிடும். உங்க இஷ்டமா, நான் நித்திரன்னு சொன்னப்பா, என்ன சொல்லக்கூடாது. ரைட் தான் மேப் இல்ல, அதுல சும்மா போன பஸ் போயிட்டான் அவன். மேப்ல இல்ல. ஏய் இந்த சைடு இல்லடா, திருப்பி போகும்போது. டேய் என்னடா எனக்குன்னே வருவீங்களாடா? என்னடா அடி பண்றீங்க இப்படி ஒரு ஜிம்பாவே டீமை கூட்டிட்டு வந்துட்டு? ஐயோ ஸ்டார்ட்டே பண்ணல அவனும் ட்ரிப்பு. இதான் மேப் வர்றான்னு மேப் இங்க வரும் போடுங்கடான்னு சொன்னேன். ஆனா என்ன பண்றீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். மேப் பாருங்கடா கடைசியா தயவுசெய்து. ஏன்னா அடி பண்றீங்க? டேய் எப்படா தெரியாம பண்றீங்க, தெரிஞ்சு பண்றீங்க? ஒரு தகுதி வேணும். இப்ப அவங்க அந்த சீட்டு வேணும், பாட்டு போடணும், வழி சொல்லணும், கம்பெனி கொடுக்கணும், இவ்வளவு இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. நீ முதல்ல அர்ஜுன் மாதிரி, இது ரகுவன் மாதிரி பேசுற மாதிரி உட்காந்து 2 வாட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவர் போன் பண்ணிக்கிற உன்ன மாதிரி அவனை வெட்டி பண்ணா அவனும் வேலைக்கு சாட் பண்றான். ஏய் நீ யாராவது சாட் பண்ணுவாங்க பண்ணிக்கோ. ஆனா செய்யற வேலை ரொம்ப செஞ்சுதான் திரும்பி வருது. போயிடலாமா? சரவண பவன் கடவுளா திரும்பி சரவண பவன் சொல்றாரு. முருகர் வராங்க. ஏன்னா முருகர் வேற கோகு தோணுறாங்க. கட் பண்ணு சொல்ல கட் பண்ணு. இந்த கடைதான் போக மாட்டாரா? இந்த பக்கம் இருக்க ஒரு கடை சென்னை சுவை போடுறாங்க. சென்னை சுவை. டேய் ஆரணிகாரனுக்கு போன் பண்ணடா, வரப்பாடா. சென்னை சுவை நம்ம ஆரணி என்னடா அடித்தோடா? டேய் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு ஞாபகம் ஹோட்டல்ல. இது கடையா இருக்கடா. எங்கடா ஹோட்டலு? இந்த கடைக்கு போறதுனா வழி இல்லை, அந்த வழியை போக மாட்டான் காட்டான். என்ன இருக்கான் கணக்கா இருக்கு சாப்பிட சாப்பிடு. They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential. பசங்க வருவானுங்க, வெயிட் பண்ணுவோம். தம்பிக்கு அவ்வளோ பசி. அடுத்து கரெக்டா இப்பத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் வண்டி எங்கேயும் நிற்காது. எங்க